தலைவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி சுயநலமின்றி வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற RSS பேரியக்கத்தினுடைய எல்லா அமைப்புகளிலும் உள்ள என்னுடைய உடன்பிறப்பான காரியகர்த்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் நன்றி கொடுக்கிறேன். ஏன் இந்த முருக பக்தர்களின் மாநாடு அவசியம்? இந்த பாரத தேசம் என்ன? நமக்கு அருளுரை வழங்கிய ஆதீனம் பெரியவர் ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள், இது ஆன்மீக பூமி என்று சொன்னார்கள். ஆமாம், ஏதோ ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீது போர் தொடுக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு கண்டத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மண்ணின் மீது போர் தொடுத்து அந்த மண்ணின் மக்களை அடிமையாக்கி அந்த மண்ணின் மக்களை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு ஆசை காட்டியும் அதிகாரம் ஊட்டியும் தன்னுடைய அடக்குமுறையாலும் அவர்கள் முழுவதையும் தன்னுடைய அடிமைத்தனத்தின் கீழே கொண்டு வந்து இந்த உலகம் முழுமைக்கும் தன்னுடைய இனமாக மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் தேச விரோத சக்திகள். ஆனால் தேச விரோத சக்திகளுக்கு உட்பட்டு ஆளாகி காணாமல் போன எண்ணற்ற வரலாறுகளின் தேசங்களின் வரலாறுகளின் பெயர்களை நாம் வரலாற்றில் பார்க்கலாம். ஆனால் எனது பாரத தேசத்தை மட்டும் ஏன் அப்படி செய்ய விட முடியவில்லை? ஏனென்று கேட்டால், எனது பாரத தேசத்தை நீங்கள் பல்வேறு இனங்களாக, பல்வேறு ஜாதிகளாக, பல்வேறு மொழிகளாக நீங்கள் பிளவுபடுத்தி கூறு போட்டாலும் ஒவ்வொரு முறையும் எனது தேசம் எழுந்து நிற்கிறது என்று சொன்னால், எனது தேசத்தின் அடிநாதம் ஹிந்து தர்மம். எனது ஹிந்து தர்மம் இருப்பதால் தான் ஒவ்வொரு முறையும் என் தேசம் எழுந்து நிற்கிறது. எத்தனை எத்தனை படையெடுப்புகள், எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை கொள்ளையர்கள், எத்தனை தேசத்தின் அந்நியர் தேசத்து ஆட்கள் வந்தாலும் எனது தேசத்தை ஒன்றும் நீ செய்துவிட முடியாது. ஏனென்றால் எனது ஹிந்து தர்மம் இருப்பதால் தான் என் தேசம் இன்றும் நிலைத்து நிற்கிறது. கண்ணதாசன் கூறுவாரே, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன் என்று சொன்னார். அப்படி இந்த தேசத்தின் ஆணி வேறாக இருப்பது எனது ஹிந்து தர்மம், எனது ஹிந்து தர்மத்தின் சிந்தனை, அந்த சிந்தனை கொடுத்த வீரம், அந்த வீரத்தினுடைய உறுதி, அந்த உறுதி கொடுத்த நற்செயல்கள் தான் இந்த பாரத தேசம் உலகின் குருவாய் மாறப் போகிறது என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி பாரத தேசத்தை நீங்கள் அழிக்க முற்பட்டீர்களோ அதே போல் என் தமிழ் நிலத்தையும் நீங்கள் அழிக்க முற்பட்டீர்கள். யாரையடா சொன்னீர்கள் நீங்கள்? தமிழகம் வேறு மண் என்று யாரை பார்த்து சொன்னீர்கள்? தமிழகம் ஆன்மீகத்தின் மண், தமிழகம் முருகனின் மண். தமிழ் வேறு, முருகன் வேறல்ல. முருகனே வேலாக, முருகனே தமிழாக, தமிழே முருகனாக, முருகனின் உருவங்களே தமிழ் எழுத்துக்களாக என் தமிழ் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என் தமிழ் நிலம் ஆன்மீக மண், என் தமிழ் நிலம் கலாச்சாரத்தின் மண், என் தமிழ் நிலம் பண்பாடுகளின் மண், என் தமிழ் நிலம் அறத்தின் மண். தமிழர்களின் அறம் என்ன தெரியுமா? போர் புரிவதே தமிழர்களின் அறம். அப்படி என் மண்ணிற்கும் என் கலாச்சாரத்திற்கும் என் தெய்வத்திற்கும் எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால், அந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மீடியாவிலே பேசும் பொழுது சொன்னேன், மற்ற தெய்வங்களைப் போல நீங்கள் முருகனை இழிவாக பேசிவிட வேண்டாம். பேசிவிட்டால் நீங்கள் ஒரு கணம் கூட உண்மையாக உயிரோடு கூட நீங்கள் இருக்க முடியாது என்று சொன்னேன். அது உண்மையாகிவிட்டது. இன்று என் தமிழ் நிலத்தையும் என் மண்ணையும் நீங்கள் இழிவாக பேசினீர்கள். ஆனால் இந்த தமிழ் மண் வேறு மண் அல்ல, இது ஆன்மீகத்தின் பூமி, கலாச்சாரத்தின் பூமி என்று மெய்ப்பிப்பதற்காக, முருகனின் அருளை பெறுவதற்காக இங்கு உலகெங்குமிருந்து வந்திருக்கின்ற முருக பக்தர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்று கேட்டால், முருகன் என் முதல்வன், முருகன் என் தலைவன், முருகன் என் அருளாளன், முருகன் என் முதல்வன், முருகன் என் மருத்துவன், உள்ளும் புறமுமாயிருந்து என் தமிழ் நிலத்தை ஆட்சி செய்பவன். சரி, நாம் ஏன் அதில் பெண்கள் பங்கேற்க வேண்டும்? ஏற்கனவே அனைவருக்குமே தெரிந்த வரலாறு தான்.
ஆனாலும் நாம் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் என் கலாச்சாரங்களை, என் பண்பாடுகளை, என் பண்பாட்டின் விழுமியங்களை நாம் சொல்லித் தராவிட்டால் இளைய தலைமுறை எப்படி கற்றுக்கொள்ளும்? பெண்ணில்லையேல் மண்ணில்லை, மண்ணில்லையேல் பெண்ணில்லை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே இந்த மாநாடு கூடியிருக்கிறது. என் முருகனின் தாய் இங்கே வரலாற்று சிறப்பு மிக்க, இந்திய துணை கண்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க, மிக பழமையான நாகரிகமும் மிக தொன்மையான சிறப்பும் உடைய மதுரையிலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், தாய் மீனாட்சி இங்கே மதுரையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். மகன் திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மண்ணை இங்கே தன்னெழுச்சியாக கூடியிருக்கின்ற என் ரத்தத்தின் ரத்தமான என் காவி உடன்பிறப்புகளை மீறி நீங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. ஏன் இந்த முருக பக்தர்களின் மாநாடு? சகோதரர்களை, ஒன்றை நான் சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். மிகவும் நுட்பமாக சொல்கிறேன். யுகம் யுகமாய் வரலாற்றின் பக்கங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு சமூக மாற்றத்திற்கான, ஒரு சமூக எழுச்சிக்கான ஒரு திருப்பம் நடைபெற்றே ஆக வேண்டும். நீங்கள் 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் எங்கள் தமிழ் நிலத்தை கூறுபட்டு பிளவுபடுத்தி போட்டீர்கள். அந்த தமிழினத்திற்கான எழுச்சிக்கான விதை ஊன்றப்படுகின்ற நாள் இந்த நாள். வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் நீங்கள் இன்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என் என் தமிழகமும் என் தமிழ் மொழியும் உலகத்தின் புவிப்பந்தின் மீறேறி உலகை ஆளப்போகும் தமிழன் இருக்கிறான். அவன் முருகனின் பக்தன். அவன் இனிமேல் பிறக்கப் போவதில்லை, பிறந்திருக்கிறான். அவனை ஆளப்போகின்ற, இந்த உலகை ஆளப்போகின்ற இனமாக தமிழினம் இருக்கும் என்று சொன்னால், இந்த தமிழினத்தின் ஆன்மீகத்திற்காகவும் யாரெல்லாம் தமிழை வளர்த்தோம் என்று சொல்லீர்கள், யார் வளர்த்தீர்கள்? அவை பிராட்டி வளர்த்ததை விட நீங்கள் என்ன செய்துவிட முடியும்?